guys, நாங்க தான் உங்க ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, என்ன வீடியோ சொல்றீ? என்ன வீடியோ? நம்ம வந்து இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி சாமி தான் கும்பிட போறோம். சோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் இப்ப சமைச்சோம், எப்படி சமைச்சு எந்த சாமி எல்லாம் நம்ம கும்பிட்டோம் அப்படிங்கறத நம்ம பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க காயத்ரின்னு பாத்தீங்கன்னா, என்ன கிருஷ்ணருக்கு மாலை தான் நான் கட்டிட்டு இருக்கிறேன். அது என்ன மாலை பாத்தீங்கன்னா, ஜாதி பூ மாலை. நான் ஜாதியே இங்க இருக்க கூடாதுன்ற இவ அப்பப்ப ஜாதி பூவே கேட்டுட்டு இருக்கா. ஓகே காய்ஸ், சரி வீடியோல என்னென்ன நடக்குது எல்லாம் இருந்து பொறுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப தூக்கமா வருது. லைவே இப்பதான் முடிச்சோம். தெரியும் நிறைய பேருக்கு லைவ் வந்தோம் அப்படின்னு. இப்பதான் லைவ் முடிச்சோம். ரொம்ப தூக்கம் வருது எனக்கு. ஆனா டைம் இல்லையே, சாமி கும்பிடணுமே அப்படின்ட்டு இருக்கேன். கவிங்கிறது லைவ் முடிச்சுட்டு உள்ள போனவங்க தான் படுத்து தூங்கிட்டாங்க. இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. சரி, அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ள நம்மளே பாதி வேலையெல்லாம் முடிச்சிருவோம். சாமி கும்பிடுறதுக்கான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கவி எழுந்தது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாப்போம், கவி அதுக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்துட்டாங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் கவி எழுந்துக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளே எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சாப்பாடு அடுப்பில் போட்டுட்டேன். அடுப்பில் அது வெந்துட்டு இருக்கு. இந்த கேப்பில் வந்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிசாதம் வந்து கவி தான் செய்ய போகிறாங்க. ஸோ கவி வெந்ததுக்கப்புறம் கவி எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிட்டு நம்ம செய்யும் போது மறுபடியும் பண்ணி காட்டுறேன். அடுப்பை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். கடுகு கொஞ்சம் தேவையான கடுகு, கருவேப்பிலை, இப்ப பாருங்க ஒருத்தவங்க என்ன பண்ணோம். அம்மு சொல்லப்பட்ட என்ன சொல்லப்பட்டு பண்றீங்க? நான் மழை வந்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிச்சுட்டு இங்கேயே காய வச்சுட்டு இருக்கேன். குமுசுல குப்புச்சிக்கா. இங்க பாரு சொல்லக்கட்டி, அடுத்தது என்ன செய்ய போறீங்க? எங்க அம்மா அப்பா போட்டோக்கும் எங்க ஆயா போட்டோக்கும் இப்படி அழகா ஒரு பூ வைக்க கூடாது. செத்து நம்ம வைக்கிறாங்க. இன்னும் எல்லாத்தையும் ரெடி பண்ணல. எங்க செத்து நம்மகிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரெடி பண்ண ஆரம்பிக்கல. சோ இப்படியே மண்டே ஒண்ணா எல்லாத்தையும் காட்டாதடா. கிளாஸ்க்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா? சரி, ஒண்ணா இப்பதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பொறுமையா ரெடி பண்ணுவோம். பாவம் புள்ள இப்பதான் தூங்கி ஏந்தது. ஐயோ அம்மா, அரிசி மரிச்சிட்டமா. யாரடி? என்னடி இது டாஸ்க் மாதிரி இருக்கு. இப்ப நான் காய்கிட்ட ஒரு விஷயத்த திட்டுவாங்க. அது எந்த விஷயம் நான் சொல்ல மாட்டேப்பா. நான் காய்கிட்ட கண்டிப்பா இப்ப ஒரு விஷயத்தை திட்டு வாங்குவேன். அது எந்த விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்லு பாக்கலாம் என்ன விஷயமா இருக்குன்னு. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். அடி எனக்கு தானே விழும், உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஐயோ நீயா? அப்பா யார வேணாலும் நம்பலாம் இந்த உலகத்துல. இந்த பொண்ணை மட்டும் நம்பவே கூடாது கைஸ். இந்த பொண்ணு மட்டும் நம்பவே நம்பாதீங்க தயவு செய்து சொல்லிட்டேன். ஆமா இங்க வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க பாரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க காய்ச்சி மல்லு கட்டிட்டு இருக்குது அந்த துணி கூட. ஐயோ என் ஜெட்டி வச்சு அசிங்க பத்தின இருக்கா கைஸ். ஓகே, நம்ம என்ன வைக்க போறோம் பாத்தீங்கன்னா, அடுப்புல வந்து இடுப்பு வைக்க போறோம். இடுப்பு அம்மோ அந்த ஒரு படம் மாதிரியா? அடுப்பு ஊதும் பெண்களுக்கு காக்கி உடுப்பு எதுக்கு சமட்டியா வருது? பாத்திரியா பட்டு
ஓ, நடிச்சுட்டா guys. அவளுக்கு எல்லாமே தெரியும், தெரியாம நடிக்கும். திருட்டு ரேஸ்கல். ஏன் இதை இது பண்ணி வச்சிருக்கேன் எல்லா கரண்டிலும் எண்ணெய? அது எண்ணெய் அதிகமா ஊத்திடும். நாங்க நல்லா கப்பல் எடுத்துருக்கோம். அங்கே பாரு கவிமா. சொல்லுப்பா. உப்பு போட்டுருக்கோம் உருளைக்கிழங்குல. உப்பு போடாங்க. ஓகேமா, நான் போட்டுக்கிறேன்ப்பா. இது இந்த கட்டில் இப்படியே காயிட்டோம். சரியா? தண்ணி எடுத்துட்டு வரணும்னு பார்த்தேன். இன்னைக்கு தண்ணி எடுக்க மிஸ் ஆயிடுச்சு. காய் கொஞ்ச நேரம் வந்து நின்று ஜோடியா பேசுவேன் நான் ஒரு விஷயத்த. எனக்கு வேலை இருக்குது, நீ பேசு. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ சமைக்கிறத பாக்குறீங்களா? ஓகே, சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு சாப்பாடு வடிச்சுட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். இத்தனை உங்களிடம் 2 பேர் வந்து உங்களிடம் ஜிகே மெமரிஸ். நான் வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா எப்பவுமே நாங்க ஜிகே தான். நான் சாகுற வரைக்கும் எனக்கு ஜிகே தான். ஏன்னா என் தங்கமயிலுக்கு ஜிகேனா ரொம்ப பிடிக்கும். என் உயிர் கண்ணா என் சுவாச காற்று அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், என்கிட்ட இருந்த ஜுரம் சளி எல்லாமே இப்ப கவி கிட்ட போயிடுச்சு. எனக்கு சளி இன்னும் கோயில சளி யாரும் வளர்ச்சி விட்டு போகாது. சளி இருக்கு, ஜுரம்லாம் இங்க ஒட்டிக்கிச்சு, சளி எல்லாம் இங்க ஒட்டிக்கிச்சு. இங்க இருந்து நானாவது பரவாயில்லைங்க, நோண்டவே மாட்டேன். நம்ம இதை விட்டு திருப்போ அப்படின்னு நானே என்ன பாத்துப்பேன். இவங்க அப்படி கிடையாது, 10 பேர் வரணும் உங்களை பாத்துக்கிறதுக்கு. அப்ப நான் ஒண்டி எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இல்ல, எப்பயுமே செல்லக்குட்டி அப்படிதான். எனக்கு எதுனா அதுக்கு எது வந்தாலும் அதை விட்டுட்டு நான் ரொம்ப நோயின்ற கேஸ். சீரியஸாவே எனக்கு சின்னதா என்ன உடம்புல கூட ரொம்ப நோயின்னு ஆளையே ஒரு மாதிரி ஆக்கிட்டுருவேன். அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வாங்கிட்டே இருக்கு. செல்ல பண்ணு இருக்கு. ரொம்ப தாய் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தங்கப்பட்ட நான் தான் கொஞ்சம் முடியும். ஏன்னா அவளுக்கு வந்து அப்பா இல்ல, அம்மா இல்ல. அதனால நான் தான் அவங்கள மாதிரி பாத்துக்கணும். அவங்கள இந்த பட்டு வேலையை பூசு குத்தாச்சு. அப்படியே இதே புஷ்ல வேலையை பார்த்து. இது பேர் பூஸ் தான். இந்த நாய்ங்கெல்லாம் கேட்கறதுக்கு எவனுமே இல்லை போடுது. என்னடா இப்போமா பாருமா. விசில் அடிக்கிறான். இல்ல கோடி என்ன பண்ணிட்டு டிக்கலோட வாங்க நம்மளோட. பாத்தீங்களா செல்லக்குடி செமையா இருக்கா? சாப்பாடு வந்துட்டு இருக்கு. இதுல வந்து அது பேர் என்னது, உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு இருக்கு. நான் இப்பதான் சாமி இடத்தெல்லாம் இன்னும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் காலையிலே குளிச்சுட்டேன். நான் வீட்டெல்லாம் இப்பதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னா. நான் லைவ் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் வெளி வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு. வீட்டை மட்டும் கிளீன் பண்ணி கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இதுப்பா வீட்டுலாம் மாவு போட்டு குங்கும மஞ்சள்லாம் வைக்க வேண்டிய வேலை இருக்கு. ஸோ அந்த வேலையெல்லாம் நான் வச்சு முடிச்சுட்டு நான் எப்படி நீட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். அவனும் நல்லவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க சாமிமா. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன சாமிமா பண்றீங்க? அவளை உட்காந்துருக்க மாதிரி எப்படி இருக்குது, அந்த துணிலாம் சுத்தி புதர்ல உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி அப்படி கிடையாது, அது கட்டில இருக்குது. லைட் போடு. லைட் போட்டா ஷேடோ அடிக்குது. போடுங்க, வேலை இருக்குது. பசும்பாலை எடுத்துக்கிட்டு கலந்த பாலை புற்றினில ஊத்த வந்தோம் மாரியத்தான். இந்த ஷேடோ பயங்கரமா இருக்குடா, சூப்பரா இருக்குடா. டேய் பாப்பு, இது சூப்பரா இருக்குடா, வாங்கன்ற மாதிரி இருப்பா. இவள் கைவிரல் ரெண்டும் கொய்யாப்போ, இவள் மைபிரி ஜாடைகள் முல்லைப்பூ, சிரிக்கும் முல்லைப்பூ. இங்க பாத்தீங்களா சூப்பரா கொதிக்குதா? அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட். போயிட்டே இருக்கு, ப்ராசஸிங் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு காய்ஸ் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு வச்சு,
இன்னைக்கு ஒரு ரத்த கலரி நடக்கும் இங்க. சும்மா சொன்னா பயப்படாதீங்க, வாங்க சாப்பிட வீட்டுக்கு. அக்கா வரீங்க. மண்டையில மாட்டிக்க என்ன சொல்ல மாட்டேங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். மஞ்சள் கும்பம் வைக்கிறாங்களா? மஞ்சள் கும்பம் சாமி கட்டுங்களேன். மஞ்சள் குங்குமம் வச்சிருக்காங்க. மஞ்சள் குங்குமம் பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். நான் ஆஃபா தான் தெரியுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வானல ஃபோக்கஸ் வச்சிருக்கேன் உங்க எல்லாத்துக்கும். அதனால கொஞ்சம் பாதியா தான் தெரியும். ஓகேவா? பாதி தான் தெரியும். ஓகே, நம்ம இப்ப வந்து ஸோ எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா புளியோதரைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். கொஞ்சம் கடுகு, ஆனா வந்து புளியோதரைக்கு வந்து பருப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமா போடுவாங்க. பக்கத்துலயே இவனை பாத்தீங்கன்னா ரொம்ப தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியுதோ. ஆக்சுவலி நான் வந்து என்னன்னா வேர்க்கலையும் போடுவேன், பட் ஆனா வேர்க்கலை இப்போ போடல. நான் எல்லா புகழும் ஒருவனுக்கு ஒருவனுக்கு. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் கடுகு. எங்க வீட்டுல ஒரே ஒரு இடம் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது என்னைக்குதான் எனக்கு சரியாகும் எனக்கே தெரியாது. இது காஞ்ச மிளகாய். அப்படா, காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இப்ப என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு. எங்க ஆளு வர்ற எப்படி சொல்லப்படி கடலைப்பருப்பு கைஸ். இது எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இடம், உங்களுக்கு தெரியாத இடம். அது கடலைப்பருப்பு என்னால கண்டுபிடிக்க முடியும், பட் ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க தான் இந்த வீட்டுல இருக்கோம், நீங்க இந்த வீட்டுல இல்ல. இப்ப பாரு, என்ன டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க நீ. இப்ப நான் ஒரு குக் பண்றது உனக்கு கண்ணு தெரியல. அம்மா அந்த இதுல கோலம் போடு கோலம் போடு. நான் எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, என்னையும் வந்து கோலம் போட சொல்றேன். கோலம் போடு, தோரண கட்டு, வீட்டுல வேலை இருக்குது. தந்தானா அதுவா? அடி செக்க செவந்த அழகா கொஞ்சம் சிரிச்சு கிடந்த திமிரா 10 வருஷம் பக்கம் ஆமா உப்பு என்னைக்கு உப்பு பண்ணா நான் சாதனை உப்பு வாங்க மாட்டேங்க. பிகாஸ் எங்க வீட்டுல என்ன அப்படிலாம் வளர்க்கல. இப்படி இப்படி நக்கி பார்த்து விடும். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஆல்வேஸ். எங்க இருக்கு ஐ இதா இருக்கு. இப்ப என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா புளியோதரை போட்டுருந்தோம். நாங்க 2 பேர் தான், சோ கொஞ்சம் போக எங்களுக்கு லைட்டா போட்டு இதுல கொஞ்சோண்டு மஞ்சள் காட்டிடும். காயத்ரி காயத்ரி ஐயே நான் சாவறேன். பையே வந்துடும். நான் புதுசு புதுசா இருந்தேன். நான் ஒரு பாத்திரத்தை கட்டி போடுவோம், அழுகாவாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ நோவாத எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் என்ன பண்றான் போடுறான். நீங்க பாத்தீங்களா கைஸ், இது புளியோதரை பவுடரு, அதனால அப்படிதான் இருக்கும். சோ ஓகேவா? ஓகேவா? புளியோதரை பவுடர்லாம் யூஸ் பண்ணுவேன். நானும் புளிதான் யூஸ் பண்ணுவேன், பட் ஆனா இன்னைக்கு புளியோதரையில செஞ்சா நல்லா இருக்கும். எப்படின்னா காயத்ரி நானும் அந்த கடையை கடைன்ற கோயில்ல புளியோதரை போட்டு போட்டு சிறுவாபூரி. நீங்க பாருங்க, நான் பொய் சொல்றேனா இல்ல உண்மையா சொல்றேனா? நீங்க என்ன பண்ற பாருங்க. இந்த பை ஒண்ணுனா நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் காசு கொடுத்து. இந்த வாடி நோவாம எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு கிழிச்சு தெரியப்பட்டுருக்கோம். நோவாம திரும்பியே விடுவாங்கலாம். அந்த கதை தான் இவ கதை. ஒண்ணு போட்டுக்கலாம்ப்பா. சரிவா? ஓகேவா?
நான் சாப்பாடு வந்து என்ன பண்ணுவேன்னா அப்புறமேட்டுக்கா இப்படி சுத்தி விட்டு இப்படி, ஐயோ சுடுதே, சூடாது. நான் வேலை செய்யணும், சீக்கிரமா வண்டி ஓடணும்னா இந்த மாதிரி தான் கேட்பேன் தெரியுமா. கிளறி நான் எந்த பொசிஷனத்துல எந்த லட்சணத்துல செய்யறோம்னு பார்ப்போம் வாங்க. காய்கறி அப்படின்னு சொல்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பெரிய காய்கறி என்னம்மா. நான் என்னைக்குதான் பார்த்து பார்த்து இந்த சாப்பாடை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்பதான் பழி வாங்கிடுது. இங்க பாருங்க சாப்பாடு கொஞ்சம் குழந்தை பட் இருந்தாலும் ஓகே தான். சாப்பாடு தெரியுதா, கொஞ்சம் மல்லி மட்டும் மேல இது பண்ணிடணும். சூப்பர். இன்னைக்கு எவ்வளவு திட்டு வாங்க போறணும் காய்கறிட்டு நான் வாங்கும்போது பாருங்க எல்லாரும் இருக்கும். நான் திட்டு வாங்கின மட்டும் நிறைய திட்டு. அம்மா இங்க வரேன், புளி சாதம் எப்படி வந்திருக்கு. அம்மா எங்க இருக்குப்பா, மாப் போட போறப்ப போட சொல்லியிருக்காங்க. நான் கோலம் போடுறேன். அவன் மணிக்கு ஒழுங்கா பொம்பளை பிள்ளையா போட்டு சப்பளம் போடுறதா. நான் எப்பயுமே அப்படிதான் வேஸ்ட் பண்ணுவேன் கோலம். என்ன கோலம் போடலாம், போடு எதனா ஒரு கோலத்தை போட்டு விடு. அம்மா பூ கோலமே போட்டா எதனா ஒரு கோலம் போடு சாமி. இல்ல நான் அப்படி கேட்டோடனே நீ ஒரு சீனை கட்டுவில்ல, அது வேணும், அதனால தான் நான் கேட்டேன். நான் கோலம் போட தெரியாது, ரீசன் டைம் சரி போட எல்லாமேன்னு சொல்லிட்டு காய்க்காக போடுறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இதான் என் கோலம். நல்லா இருக்கும். கோலத்துக்கு பக்கத்துல ஒரு நான் உட்காந்து ஒரு 2 பழம் ஊந்துச்சு பாத்தீங்களா. அம்மா இங்க சூப்பரா இருக்குமா லொகேஷன். லொகேஷன் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க. ஆமா எந்த கேக்க ஒன்னும் சொல்லுங்க. சூப்பர். காய்குட்டி வந்து மாப் போட்டாச்சு, உள்ள போறாரு ஃபர்ஸ்ட். ஏதோ பண்றாங்க போல, வாங்க பாக்கலாம் நம்ம என்ன பண்றாங்க. என்ன காய்த்துமா பண்ற, ஃபேன் போட்டு விடுறேன். நான் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன். இங்க ஏன் துணி இருக்குன்னா மழை பெஞ்சது இன்னைக்கு, அதனால நாங்க துணி வச்சுக்கோம். கீழே தேய்க்கிறாங்க மஞ்சள் குங்குமம். காய்ஸ் எனக்கு அப்படியே ஒரு விஷயத்த நான் ஓபன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால மெய் மறந்து நான் உட்காந்துட்டேன். இங்க பாருங்க, அது என்ன நீங்களும் பாருங்க. அப்படியே எப்படி இருக்கு நீ பாருங்க. இது வந்து நம்ம எப்பவுமே சாமி வச்சிருக்கோம்ல அவங்க. ஸோ அப்படியே பாருங்க, அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். அவரோட கண்ணு, அவர் அவங்கள பாத்துக்கிற விதம், அவர் வச்சிருக்க ஒரு புல்லாங்குழலோட அழகு சூப்பரா இருக்கு பாருங்க. இது எங்களுக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இந்த கோமாதா காயத்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுதான் அவங்களோட அப் அண்ட் டவுன். அப்படியே பார்த்த உடனே நான் மெய் மறந்து உட்காந்துருக்கேன் கைஸ். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி நம்மளே மறந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க ஃபேஸ் அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனா இருக்கு எனக்கு. என்ன பண்றது கேட்டா ஓகே. மேடம் வந்து இப்ப கிளம்பிட்டு இருக்காங்க. சீன்காரி சிரிக்கிறா, சீன்காரி ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை விமானம் புறப்பட தயார். ஓகே வேற அம்மு கலக்கிறீங்களே, அம்புல் போட போறீங்களா? ஓகே ஓகே. நான் என்ன ரெடியா போறேன், அவ்வளவுதான். வச்சுட்டா பாய். என்ன பண்ற? இங்க பாருங்க, வெளியில மழை.
மேடம் வெளியில மழை. ஓகே, பூ வச்சிட்டீங்களா? வச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா. மேடம் பூ வச்சுக்கிட்டே இருக்காங்களாம். சரி வச்சுட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். அர்ஜென்ட்டா கொஞ்சம் கட்டுறா பார்த்தீங்களா? பொறுமையாக கட்டு, 1 hour இருக்கு. இங்கே பார்த்தீங்களா தோரணம் நான் தான் இப்போ தான் கட்டினேன். காயும் ரொம்ப பிஸியாக இருக்குதுண்ணா. தோரணம் பார்த்தீங்களா எங்கே தொங்குது வீட்டில். சல்லக்குட்டி பூ கட்டுறாங்க. சல்லக்குட்டி பூ நல்லா கட்டுங்க காயத்ரி. காயத்ரி மேடம் பூ நல்லா கட்டுங்க. சூப்பராக இருக்காங்க கிருஷ்ணரும் காயத்ரியும். காயத்ரி எனக்கெல்லாம் குட்டியா கிடையாது. காயத்ரி நல்லா வரையிறேன். அழகா இருக்கா காயத்ரி நான் வரையிறது? நீ அழகுதான் எப்பவுமே. நீ அழகுதான். பச்சரிசி மாவுல கால் தடவை வைக்கணும். ஆனா எங்களுக்கு அது சரி வரல. இது கலந்ததுதான். அதனால சரின்னு வெறும் பச்சரிசி மாவு மட்டும் வாங்கி அதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரி எல்லாம் வந்து ஏன் இதுல போடுறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலா அது பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவுல வச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம போட்டுருக்கலாம். கோலம் கலந்து டைம் இல்லை. இங்க மட்டும் ஒரு குட்டி கலாயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, நான் கிருஷ்ணரை வர வச்சிருக்கேன் வீட்டுக்கு. பார்த்துட்டே இருங்க கைஸ், உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா சின்னதாக அழகா இறங்கிட்டாரு. இறங்கி கிருஷ்ணர் அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடுவார் அங்க. ஓகே அம்மு படி இப்படி இப்படி சாமி கும்பிட்டு நாங்க மேல எடுத்து வச்சோம். போட்டா பாருங்க அங்க மாலைய. நானே என்கிட்ட என்ன தம்மா சொன்னா இவ, அது பேர் என்னது, ஏதோ இந்த மாலை கேட்டா. நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு போட்டாலும் நல்ல பூவை போட்டுருவோம். எங்க பாட்டிக்கு முல்லை, அவங்க அம்மாவுக்கு மல்லி. காயத்ரி காயு காயு புடவைய பத்திங்களா செல்லக்கட்டி? ஆமா அழகா இருக்கு வயிற்றுக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காசு கொடுத்து வாங்கிட்டா மட்டும் பத்தாது, அட்டம் பிடிச்ச கடையிலிருந்து உங்களுக்கு கரெக்டா ப்ராப்பரா வச்சு செய்யணும். சின்ன சின்னதா அழகா வைங்க. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஒரே இந்த பாட்டு தான் ஒரே கைஸ். இந்த பாட்டு அதுக்கப்புறம் என்னதாமோ அது அப்புறம் ராதை மனதை, அப்புறம் அந்த கண்ணன் வரும் வேலை அந்த மாலை நான் காத்திருந்தேன். புல்லாங்குழல் இது பாத்தீங்களா? மயிலிறகே சைட்ல வைப்பாங்களாம் கைஸ். இது காயத்ரி மாலைலாம் எடுத்துட்ட. சாமிக்கு ஃபர்ஸ்ட் காய் மாலை போட போறேன். கொடுங்க அழகா. மேடமுக்கும் போடுங்க. கோமாதா கொஞ்சம் பூ வைங்க. கரெக்டாக தான் கைத்திரி போட்டுருங்க. கோமாதா கொஞ்சம் பூ வைக்கிறது. இதோ அந்த பூ இருக்கு பாரு. இந்த பூ இதோ ஒரு பூ வச்சிருக்கு. சூப்பர். பார்த்தீங்களா, கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச ஃப்ரூட்ஸ் சாப்பாடு, அது என்னமோ பால் தயிர் வெண்ணெய் அவள் லட்டு புளிசாதம் உருளைக்கிழங்கு பால். ஓகே 7 பொருள் வைக்க சொன்னாங்க. 7 பொருள் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ விளக்கேற்ற போகிறாங்க. சாம்பான் எடுக்கிறாங்க மேடம்.
தயவு முடி கொஞ்சம் பார்த்து தாய்க்கு மூஞ்சி மட்டும் மாறிட்டே இருக்கு லைட்டு. இன்னும் லைட் போடவே வெளியே மட்டும் லைட் போட்டாச்சு. என்னது அன்னைக்கு பர்த்டே கிஃப்ட் கேக் வெட்டினதுல இருந்து வந்ததா உங்களோட பாசம். உங்களோட காசு கூட அப்படி பறக்க மாட்டேறான்னு தெரியல. ஓகே ஃபர்ஸ்ட்லாம் காசு எனக்கு காய் கொடுக்கும் தெரியுமா? 500 ஒரு வாட்டி கேம் வின் பண்ணி 500 வாங்கிச்சு. நான் தான் செலவு பண்ணுவேன்னு சொன்னாங்க. காய்ச்சி பாவம் ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா காயத்ரி ஜெய்மணி விளையாடுறப்போ வட்டி ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பதான் சாமி கும்பிட்டு வச்சுருந்தா. அவன் வந்தோடனே என்ன புகை மூட்டமா இருக்கு. பூ அப்படியே கீழே குஞ்சு குஞ்சு மேடம் ஒரு பக்கமா போச்சு. பாத்தீங்கன்னா காய் வந்து விளக்கு கிட்ட வச்சு சூடம் பத்த வைக்கிறான். இருங்க நம்ம பார்க்கலாம். கடவுளே எப்படியா இருங்க எல்லாரும். முன்னாடி எப்பவுமே சாப்பிட்டோம் மணி ஆச்சு. பத்து கொஞ்சம் நல்லமா அப்படி சேர்ந்துக்கிட்டேன் வீட்டில் இருக்கேன். tanda tadi memang itu kalkulus kalkulus Bunda belum bergerak. Ya bawa pati ambil. Kalau tuh beli gimana kita kumpul. Sama kerja. Sulit. Sudah habis kan malam belum ada. Orang habis kalah anda foto dengan pas kerja enggak. Nah. Korban. Baikri. Parah. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம இன்னைக்கு வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் வந்து கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக போச்சு. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லபடியாக போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். இதோட நம்ம விளாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் விளாகில் வந்து நான் அப்படியே உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய்.